நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் ஒரு மெகா ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன அப்படின்போது நம்மளோட 3 படைப்பிரிவுகள், அதாவது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் காம்பாக்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பேர் தான் திரிஷூல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். திரிஷூல், அதாவது திரிஷூல்னோடனே நமக்கு இந்த பாகுபலி படம் ஞாபகம் வரும். அதில் ஒரு திரிஷூல் வியூகம் வந்து விதிப்பாங்க. இது அது மாதிரி கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தான் இது. ஓகே, ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம இதை பற்றி. இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்டர்ன் ஃப்ரண்டீரியான, அதாவது பாகிஸ்தான் பார்டரில் ஒரு பெரிய ஷோ ஆஃப் ஃபோர்ஸாக வந்து இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு 10 நாள் ட்ரில் அப்படின்னு பார்க்கப்படுது. அக்டோபர் 30 இருந்து நவம்பர் 10 வரைக்கும் வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை இவங்க எல்லாமே வந்து இந்த திரிஷூல் எக்ஸசைஸ்ல ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. சரி, எங்கெல்லாம் இந்த ட்ரில் நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த திரிஷூல் எக்ஸசைஸ் வந்துட்டு ஒரு சும்மா விஷயம்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்ற நம்ம ஆர்மியோட சதர்ன் கமாண்ட் தான் வந்துட்டு பொறுப்பேற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா 3 சென்சிட்டிவ் ஏரியால வந்து இந்த எக்ஸசைஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஒன்னு சார்கிக் ரீஜியன். இதை பத்தி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருந்தேன். பட் இது டீட்டெயிலா பார்க்கலாம். இது 96 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க சமீபமா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் ஆர்மி பில்டப் வந்துட்டு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க ஏதாவது ப்ரொவோகேஷன் நடந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் சைட்ல இருந்து எதனா ப்ரொவோகேஷன் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களோட ஜியோகிராஃபியை நாங்க மாத்தி ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு கடுமையான வார்னிங்கை வந்துட்டு ராஜ்நாத் சிங் சார் வந்து கொடுத்திருந்தாரு பாகிஸ்தானுக்கு. அந்த பகுதியில் கோஸ்டல் டிஃபென்ஸ் மற்றும் ஆம்பிஃபியஸ் ஆபரேஷனை வந்துட்டு வேலிடேட் செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஆம்பிஃபியஸ்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய படைகளை எப்படி வந்து தண்ணியிலையும் தரையிலும் ஒரே நேரத்தில் இறக்குறாங்க, அந்த ஒரு விஷயம் தான் அந்த ஆம்பிஃபியஸ் ஷிப்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதை பத்தின ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் செக்டர். டெசர்ட் செக்டர் எது அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் வந்துட்டு இது நடக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பேஸ்ட் அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் மெனுவர்ஸ் வந்து நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த சுரஸ்டா கோஸ்ட், அதாவது கடற்கரையில் வந்துட்டு நம்ம இந்த ஆம்பிஃபியஸ், அதாவது நிலம் நீர் ரெண்டுத்துலயுமே போயிட்டு படைகளை இறக்கக்கூடிய கப்பலை யூஸ் பண்ணி கோஸ்டல் டிஃபென்ஸ் ஆபரேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நடத்த போறோம் அப்படின்றது நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய நம்மளோட ரீஃபைனரி, அதாவது ரிலையன்ஸோட ரீஃபைனரி இருக்கு. மிக பெருசு, நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய ரீஃபைனரி அது. இந்த ரீஃபைனரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்க்காலங்களை எப்படி நம்ம அதை காப்பாத்துறது, எப்படி அதோடைய பாதுகாப்பை அதிகரிக்கிறது அப்படின்ற மாதிரியான பயிற்சிகள்லாம் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எக்ஸசைஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட படைகள் எவ்வளவு இன்டகிரேட்டட், அதாவது ஒருங்கிணைந்து மல்டி டொமைன் ஆபரேஷனுக்கு வந்து செய்யற அளவுக்கு திறமையா இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புதுசா நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட, அதாவது இண்டிஜினியஸா நம்ம தயாரிச்ச வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் காம்பேட் என்வாயர்மெண்ட்ல டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்குறோம். கண்டிப்பா வந்து நம்ம ஒரு வெப்பனையும் வந்து ரியலிஸ்டிக் ஃபீல்ட்ல டெஸ்ட் பண்ணும்போது தான் அதுல இருக்கிற குறைபாடுகள்லாம் தெரியும், அதனுடைய எஃபெக்டிவ்னஸும் நமக்கு தெரிய வரும். மாற்றங்கள் எதனா பண்ணணும்னா ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா போர் விமானங்களும் தளவாடங்களும், அது என்ன மாதிரியான ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ண போறோம், என்ன மாதிரியான வெப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ட்ரில் எவ்வளவு மேசிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளிவரத்தை வந்து உங்களுக்கு தெரியும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமான ட்ரூப் எண்ணிக்கையை வந்து வெளிப்படுத்தல, எத்தனை பேர் வந்து இதுல பங்கேற்க போறாங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்கல. ஆனா ஒரு நம்பகத்தமான மிலிட்டரி சோர்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, தரைப்படை, அதாவது கிரவுண்ட் போர்சஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மியோட கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் அதிகமான வீரர்கள் வந்து டெசர்ட் மற்றும் இந்த கிரீக் செக்டார்ல வந்து டெப்ளாய் செய்யப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. கிரீக்னா நமக்கு தெரியும், அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுப்பு நில காடு மாதிரி. இன்னொன்று டெசர்ட், அதாவது குஜராத்லயும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய டெசர்ட் செக்டார்லயும் நம்ம வந்து இதை வந்து நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து இறக்குறோம், அதாவது கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எக்யூப்மெண்ட், அதாவது இந்தியன் ஆர்மி கிரவுண்ட் ட்ரூப்ஸ் யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் இந்த எக்ஸசைஸ்ல. முதல்ல அவங்க யூஸ் பண்ண போறது மெயின் பேட்டில் டேங்க்ஸ், MBTS சொல்லக்கூடியது, அர்ஜுன், இந்த மாதிரியான டேங்க் எல்லாம் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொபல்டு ஹவர்ஸ்டர்ஸ். செல்ஃப் ப்ரொபல்டு ஹவர்ஸ்டர்ஸ்னா என்ன, பீரங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுவா தானா இயங்கி குண்டுகளை போடக்கூடிய பீரங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லப்படும். ஆட்டோமேட்டட் பீரங்கிகள் சொல்லக்கூடியது அந்த செல்ஃப் ப்ரொஃபைல்டு ஹவர்ஸ்டர்ஸ் சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மிசைல் சிஸ்டம்ஸ். மிசைல் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான மிசைல் சிஸ்டம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம இதுல டெஸ்ட் பண்றோம். மற்றும் ஆர்மடு ஹெலிகாப்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். LCHலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே இதுல யூஸ் பண்றோம். அது எல்லாமே அப்பாச்சி இருக்கு, இது எல்லாமே வந்து ஆர்மடு ஹெலிகாப்டர்ஸ், அது இதுல யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரில். இந்த ஸ்பெஷல் ட்ரில் என்ன மாதிரியானது, அதாவது ஆர்மி பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ட்ரில் என்ன பேர் அப்படின்னா த்ரீட்ரா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த த்ரீட்ரா போன்ற பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
ஃபுல் சைக்கிள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நான் சொல்லும்போது ரேடியோ, மொபைல் சிக்னல், ரேடார் அலைகள், அப்புறம் மைக்ரோவேவ் போன்ற அனைத்து கம்யூனிகேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் அலைகளையும் வந்துட்டு உள்ளடக்கிய ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டு தகவல் தொடர்புகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடுக்கும். அதாவது அவங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷனை வந்துட்டு டிராப் பண்ண வைக்கும். அது போக அதை ஜாம் பண்ணும். அது இல்லாம அவர்களுடைய ரேடார் கருவிகளை வந்து குழப்பி விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது போக எதிரிகளோட எலக்ட்ரானிக் கருவிகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டறியும் சொல்றாங்க. அது பேர் தான் ISR அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கம்யூனிகேஷன் மற்றும் ரேடார் சேவைகளை பாதுகாப்பது போன்ற ஒரு முக்கியமான செயலை இது செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எதிரி நாட்டோடைய ரேடாரை குழப்பறது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு சேஃபான கம்யூனிகேஷனை கிரியேட் பண்றது தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம்ஸ். கவுண்டர் அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இப்ப பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இப்ப ரீசெண்டா நடந்த முக்கியமான வார்லாம், அதுவும் ரஷ்யா உக்ரைன் வார்ல இந்த ட்ரோனோட ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னி வரைக்குமே வந்து ட்ரோனை வச்சு தான் ஈவன் ஒரு 2 பேர் 3 பேர் கொண்ட ட்ரூப்பை கூட ட்ரோன் மூலியமா தான் கொள்றாங்க. ஓகே, ஆப்டிக்கல் ட்ரோன் யூஸ் பண்றாங்க, மைக்ரோவேவோட யூஸ் பண்றாங்க, நிறைய ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரோன் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஆதிக்கம் செலுத்தி பத்தி இருக்கிற ஒரு வார்ஃபேர்ல. அதனால நம்ம என்ன முக்கியமா பார்க்கறோம்னா இந்த CUAS அப்படின்னு சொல்லக்கூடிய கவுண்டர் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் கில் செயினுக்கு ஒரு ஃபோக்கஸ் வந்து நம்ம பண்றோம். இது மாதிரி ஒரு ட்ரோன் வந்து நம்மளுடைய படைகளை தாக்க வரும்போது அது எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை இங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க இதுக்கு வச்சிருக்க பேர், ஏர்ஃபோர்ஸ் பண்ணத இந்த வச்சிருக்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகா குரு ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதாவது திரிசூல் கூட ஒன்னு தனித்தனி பிரிவா ஒரு பேர் வச்சு எக்ஸைஸ் பண்றாங்க. இந்த மகாகுருன்ற பேர்ல தான் வந்துட்டு ஒரு ஹை டெம்போ ஆபரேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன மாதிரி ஏர்கிராஃப்ட்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர்ஸான ரஃபேல்ஸ் மற்றும் சுகோய் 30 MKIs வந்து நம்ம பயன்படுத்துறோம். இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர்னு சொல்லப்படும். சுகோய் வந்து ஒரு ஹெவி வெயிட், ரஃபேல் வந்து நம்ம இப்போ ரீசெண்டா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கின ஒரு விமானம். இது தவிர IL-78 மிட் ஏர் ரீஃபில்லிங், அதாவது ரீஃபில்லர்ஸ் உங்களுக்கு தெரியும், இது ஒரு டேங்கர். IL-78 நம்ம கிட்ட இருக்க ஒரு டேங்கர் ஏர்கிராஃப்ட். இது மூலியமா வானத்திலேயே வந்து எரிபொருளை வந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்ட்டுக்கு நிரப்ப முடியும். கீழே இறங்கி வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஃபியூல போட்டுட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த டேங்கர் வானத்துல பறக்கும் போதே இது மேலே இருந்தே வந்து ஃபியூல இன்னொரு ஜெட்டுக்கு மாத்தி விடும் அப்படின்றது தான் இந்த மிட் ஏர் ஃபியூலிங் டேங்கர்ஸ். அது மட்டும் இல்லாம AEW&C அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்துல இருந்து ஏரியாவை கண்காணிக்கும். இது வந்து ஒரு இயர்லி பர்ன் வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா வானத்துல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸை கண்காணிக்கக்கூடிய ஒரு பறக்கும் ரேடார்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் எல்லாம் இது போன்ற ஒரு ஃபோர்ஸ் எனேபிளிங் ஏர்கிராஃப்டையும் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஸ்பேஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பார்டர்ல கிட்டத்தட்ட 10 நாளைக்கு 28,000 ஃபீட்டுக்கு உயரம் வர ஏர் டிராஃபிக் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம். அந்த 28,000 ஃபீட்டுக்கு உள்ள எந்த ஒரு ஏர்கிராஃப்டும் பறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். அது நோட்டாம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. கடற்படையை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேவி என்ன பண்றாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான அசெட்லாம் யூஸ் பண்றாங்கன்னா குஜராத் கடற்கரையில் நேவல் ஃப்ரிஜேட்ஸ் மற்றும் டெஸ்ட்ராயர் கப்பல்களை டெப்ளாய் செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. ஃப்ரிஜேட்னா உங்களுக்கு தெரியும், அதுவும் வந்து ஒரு கடற்படையோட போர்க்கப்பல் தான், ஆனால் சின்ன சைஸ். அது ஒரு திட்டமான வெப்பன் சிஸ்டம் வந்து அது யூஸ் பண்ணும். ஒரு சப்போர்ட் வெசல் மாதிரி அது வந்து யூஸ் ஆகும். டெஸ்ட்ராயர்ன்றது ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல். அது வந்து அதிக ஆயுதங்களை வந்து வச்சிருக்கோம், மிசைல்ஸ் ஆகட்டும், நிறைய ஆயுதங்களை அது வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது டெஸ்ட்ராயர்ஸ். இது ரெண்டும் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லப்படுது. ஃபோக்கஸ், அதாவது நேவியோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஆம்பிஃபியஸ் ஆபரேஷன் மற்றும் கோஸ்டல் டிஃபென்ஸ் பயிற்சி வந்து இது கொடுக்கப்படுது. ஆம்பிஃபியஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பல்ல இருந்து தரைகளுக்கு வந்து ட்ரூப்ஸ் அனுப்புறது, வெப்பன்ஸ் அனுப்புறது, ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. அது இந்த கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபியஸ் கப்பல்லாம் தரையிலையும் ஓடும், நீர்லையும் ஓடக்கூடிய ஒரு சக்தி படைச்ச கப்பல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதையும் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஜெய் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கண்டெஸ்ட் அப்படின்னு பார்க்கறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா ஏன் இந்த ட்ரில்ல இப்போ நடத்துது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த த்ரிஷூல் எக்ஸசைஸ் சும்மா ஒரு ரொட்டீன் ட்ரில் மட்டும் கிடையாது. இது அடிக்கடி பண்ணுவாங்க. பட் இந்த ட்ரில்ல வந்து ஒரு ரொட்டீனான ட்ரில்ல நம்ம பார்க்கல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் கண்டெஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல அது என்னன்னு பார்க்கணும்னா ஜெய் விஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்திய அரசினுடைய முக்கிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷனா பார்க்கப்படுது. ஆனா ஜாயினஸ், அதாவது 3 படைகளுக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைத்த செல்ஃப் ரிலையன்ஸ், மோட்டிவேஷன் அண்ட் இனோவேஷன் வந்து இது கொண்டு வரும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிஜினியஸ் சிஸ்டம் டெஸ்ட், அதாவது நம்ம நாட்டிலே தயாரிக்கப்பட்ட வெப்பன் சிஸ்டம்ஸ், அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே வந்த தளவாடங்கள் முழுசா டெஸ்ட் பண்ணப்பட்டு அதோட எஃபெக்டிவ்னஸ், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே நிரூபிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மல்டி டொமைன் வார்ஃபேர், அதாவது எதிர்கால போர்கள் வந்து வெறும் நிலத்திலேயோ இல்ல வானத்திலேயோ கடல்லையோ மட்டும் நடக்காது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த ட்ரில்ல வந்து பாத்தீங்கன்னா ISR சொல்லக்கூடிய அந்த ISR அப்படின்னா என்னன்னா இன்டெலிஜென்ஸ்,
சர்வேலன்ஸ் அண்ட் ரீகானசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உளவு மற்றும் கண்காணிப்பு தான் வந்து இப்படி சொல்றாங்க. இது அது போக EW சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் சைபர் கேப்பபிலிட்டி, அதாவது இன்டர்நெட் எல்லாம் எப்படி வந்து முடக்கிறது அப்படின்ற கூடிய சைபர் கேப்பபிலிட்டி, அது போக இன்டகிரேட்டட் பயிற்சி, இது எல்லாமே சேர்த்து எப்படி நம்ம வந்துட்டு முழுசா வந்து ஒரு சிஸ்டமை வந்து பயன்படுத்தி நம்ம வார்ஃபேர் பண்றோம் அப்படின்றத வந்து பார்க்க போறாங்க அப்படின்னு தான் இதில் சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிட்டரன்ட் சிக்னல் அப்படின்னு சொல்றாங்க. டிட்டரண்ட்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தடுக்கிறது எப்படி நம்ம வந்து தடுத்து நிறுத்த போறோம் அப்படின்றது தான். வெஸ்டர்ன் பார்டர்ல கடந்த சில காலமாகவே நடந்து வரும் சம்பவங்களுக்கு பிறகு இது ஒரு வலுவான தடுப்பு சமிக்கையா தான் நம்ம பார்க்கறோம். அதாவது ஒரு டிட்டரன்ட் சிக்னலை தான் வந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்து நிறைய பாகிஸ்தான் ட்ரோனை வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து சுட்டு வீழ்த்தணும். மேலும் இந்தியா நடத்திய இந்த ஆபரேஷன் சிந்தூர் போன்ற சம்பவங்கள் பின்னணியில இந்த ட்ரில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவறா செஞ்சோம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணமோ அது எல்லாமே ஒரு ஆபரேஷனா நம்ம இப்ப பண்ணி, அதாவது ஒரு எக்ஸசைஸா பண்ணி அதை வந்து திருத்திக்க பார்க்கறோம் அப்படின்றது தான் வந்து இதுல முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா ஒரு வார்னு வந்துச்சுன்னா அந்த வார்ல நிறைய மிஸ்டேக்கும் வரும், பிளஸும் இருக்கும். ஸோ என்னன்னாலும் நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்றத இதுல முக்கியமா பாக்குறாங்க. பாகிஸ்தானோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் பண்றதுக்கு பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஏர் ஸ்பேஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா இந்த ட்ரில் அறிவிச்ச உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் சும்மாவும் இல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களும் ஒரு நோட்டீஸ் டு ஏர்மேன், அதான் அந்த நோட்டாம் சொல்லுவாங்க, இதை வந்துட்டு இந்தியாவுக்கும் கொடுத்துருக்காங்க, நாமளும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதன் மூலம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் பார்டர் ஏரியாவில் ஏர் ஸ்பேஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். பாகிஸ்தான் அதுக்கு பதிலடியாக அக்டோபர், அதாவது 28 அக்டோபர்ல இருந்து 29 ஆகிய இந்த 2 தேதியில அவங்களுடைய சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏர் ஸ்பேஸ் ரூட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிராபிக் ரூட்டை அவங்களோட கையில் எடுத்திருக்காங்க. அதாவது நார்மலா ATS ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் இருந்து அவங்களுடைய ஏர் ஃபோர்ஸ் அந்த ரூட்ஸ் எல்லாமே அவங்க கையில எடுத்திருக்காங்க. இதுக்காகனா க்ளோஸா மானிட்டர் பண்றதுக்கு, இன்கேஸ் நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் எதனா வந்து உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க அதை வந்து கையில் எடுத்திருக்காங்க, அந்த ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்போ இரு நாடுகளுக்கும் அடுத்தடுத்து நோட்டம் வெளியிட்டதையே வந்துட்டு நமக்கு நினைவுபடுத்துன்னு சொல்லப்படுது. நம்ம வந்து ஒரு முறையும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்பயுமே வந்து நம்ம இதை வந்து சொன்னோம், ஓகே இந்த ஏரியாலாம் நாங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம எக்ஸசைஸ் சொல்லி தான் அன்னைக்கு நைட் அவங்களை வச்சு வெளுன்னு வெளுத்தோம். இதுதான் நடந்துச்சு. இந்த மசில் ஃபிளெக்சிங் மூலம் இரு நாடுகளும் பாத்தீங்கன்னா ஒரு ஹை அலர்ட் நிலையில தான் வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திரிசூலினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, எக்ஸசைஸ் திரிசூல் என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்திய படையினுடைய ஒரு ரெடினஸ் மற்றும் எனர்ஜியை வந்து உலகத்துக்கு எடுத்து காட்டும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மேசிவ் ஈவென்ட்டாவும் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் ரொட்டீன் வார்கம் மட்டும் இல்ல, இது ஒரு இன்டகிரேட்டட் மல்டி டொமைன் ஆபரேஷன் மூலம் நம்மளுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்டியரை வந்து பாதுகாக்க இந்தியா எவ்வளவு கமிட்மெண்டா இருக்கு அப்படின்றது தான் காட்டுது அப்படின்னு சொல்லணும். அதுவும் இண்டிஜினியஸ் சிஸ்டம் வந்து வேலிடேட் செய்வது மூலம் நம்மளுடைய மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். இந்த போர்னுடைய ஸ்கேலு, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஏரியா ஆஃப் ஆபரேஷன் எல்லாமே ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ராணுவ வீரர்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இதுல இருந்து பார்க்கறோம். கண்டிப்பா இது ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய போர்ஸை வந்து நம்ம ஒரு இன்டகிரேட்டடா இது வரைக்கும் பெருசா நம்ம பண்ணல. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, பட் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நமக்கு ஏற்பட்ட சில மிஸ்டேக்லாம் எப்படி கரெக்ட் பண்ணி இந்த வார்ஃபேரை நம்ம பண்ண போறோம் அப்படின்றது வந்து இந்த திரிசூல் எக்ஸசைஸ் வந்து காமிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. கண்டிப்பா எல்லாரும் இந்த எக்ஸசைஸோட வீடியோஸ்லாம் நெட்ல வரும்போதோ அல்லது நியூஸ் சேனல்ஸ்ல போடும்போதோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, மேலும் நான் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த். பை.